This video is sponsored by Moat e-shopping app. வெல்கம் டு சனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சனாஸ் கிச்சனில் இட்லி சாம்பார் அண்ட் தோசைக்கும் ரெண்டுக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஈஸியான சாம்பார் செய்யலாம். இந்த சாம்பாருக்கு நீங்கள் கேரட் போட்டுக்கலாம், பொட்டேட்டோ போட்டுக்கலாம், பீன்ஸு போட்டுக்கலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் போட்டு நீங்கள் விசில் விட்டு சாம்பாராக ரெடி பண்ணிக்கலாம். இந்த சாம்பாருக்கு நீங்கள் எந்த ஒரு வெஜிடபிளும் போடணும்னு அவசியம் இல்லை. தக்காளியும் சின்ன வெங்காயம் மட்டும் இருந்தால் போதுமானது. பருப்பு இது மட்டும் போட்டு நம்ம ஈஸியாக ஒரு சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இப்போது வாங்க சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு தேவையான வீடியோ வேறு ஏதாவது வேணுமானால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ போடுறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. முக்கால் சுட்டி பருப்பு எடுத்துக்கிட்டோம். ஒரு 4 வெங்காயம், 2 பூண்டு, 3 பூண்டு போட்டுக்கலாம். போட்டு முடிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா நான் புளி தண்ணி ஊற்ற மாட்டேன். நீங்கள் புளி தண்ணி ஊற்றுறதா இருந்தால் மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. நான் புளி ஊற்றாதனால 3 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த டைமில் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், 1/4 டீஸ்பூன். ஒரு 2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 to 4 விசில் விட்டுக்கோங்க. விட்டு முடிச்சதுக்கப்புறம் பருப்பு நல்லா வெந்துச்சு. இது நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. தாளிப்புக்கு தேவையானது வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் ஜீரகம் அண்ட் கடுகு. எண்ணெய் காஞ்சிச்சு. இந்த சமயத்தில் நம்ம கடுகு ஜீரகம் போட்டுட்டு நல்லா பொரிச்சிட்டு வரட்டும். நல்லா பொரிச்சிச்சு. இந்த சமயத்தில் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு அதுவும் நல்லா பொரிக்கட்டும். நல்லா பொரிச்சிச்சு. கருவேப்பிலை போட்டு பருப்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் இட்லி சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். நம்ம தாளிச்சது கொட்டியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் தண்ணி ஊற்றியும் இன்னும் சாம்பார் திக்காக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி முடித்ததுக்கப்புறம் சாம்பார் நல்லா தலைன்னு கொதிக்கட்டும். இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி தழை போட்டிடலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க, நிறைய போட்டிட வேண்டாம். கொத்தமல்லி தழை போட்டாச்சு. சாம்பார் நல்லா கொஞ்சம் ஒரு 2-3 கொதி வரட்டும். இந்த சமயத்தில் இட்லியும் வெந்துட்டு இருக்குது. சாம்பாரும் நல்லா கொதிக்குது. சாம்பார் ரெடி, இட்லி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.